வணக்கம். இப்போ நம்ம ஃபேப்ரிக் பெயிண்டிங் சாரியில் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு படம், ஒரு ட்ராயிங் நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கலாம். பேப்பரில், சாதாரண பேப்பரில் பென்சிலில் வரைஞ்சி வச்சுக்கோங்க. அந்த பேப்பரில் கீழே கார்பன் பேப்பரை வச்சு சாரி மேலே அதை வச்சுட்டு ஒரு ட்ரேசிங் எடுத்துடணும். இந்த மாதிரி மெதுவாக கையை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா கொஞ்சம் இது பண்ணாலும் நகர்ந்துடும். ஸோ இந்த மாதிரி நல்லா ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங் ஈஸி தான், எல்லாருமே மெதுவாக வரும். கொஞ்சம் பொறுமையும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருந்துச்சுன்னா அழகாக வரும் நமக்கு இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங். இது பேப்பர் இந்த கட்டிங் நான் சும்மா வேறு ஒரு பர்பஸ்க்காக பண்ணது. இருந்தாலும் இந்த படம் நல்லா இருந்ததுனால நான் சாரியில் முந்தியில் போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணிட்டு நான் போட்டுட்ருக்கேன். இது சாதாரண சுங்குடி காட்டன் சாரீ. இதில் முந்தியில் நீங்கள் ஜென்ரலாக பார்க்கும்போது அவ்வளோ ஜரியெல்லாம் இருக்காது. ஸோ அதனால் சரி முந்தியில் இந்த டிசைன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ போட்டுட்ருக்கேன். இப்போ ஒரு ட்ரைசிங் எடுத்து முடித்த உடனே இந்த மாதிரி ஃப்ரேம் அடியில் வச்சு நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த எம்ப்ராய்டரிக்கெலாம் ஃப்ரேம் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஃப்ரேம் போட்டுட்டு நல்லா டைட்டாக வச்சுட்டு அதுக்கு மேலே இப்போ நம்ம ஆரம்பிக்கும் போது க்ரீன் கலர் சாரீ. ஸோ நம்ம க்ரீன் கலரில் டைரெக்டாக நம்ம கலர்ஸ் அப்ளை பண்ணால் சரியாக வராது. அதனால் எப்போவுமே பேஸ் கலர் ஒயிட் கொடுக்கணும். இதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஃபேப்ரிக் பெயிண்ட்டை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் சாதாரணமாக அக்ரிலிக் பெயிண்ட்டு இல்லைன்னா ஃபேப்ரிக் பெயிண்ட்டுன்னு ஃபெவிக்ரிலில் கிடைக்கும், அது வாங்கிக்கலாம். இந்த மாதிரி டியூப்ஸும் கிடைக்கும், அந்த மாதிரியும் வாங்கிக்கலாம். ஸோ இது பேஸ் நான் ப்ரஷ் வச்சுட்டு ஒயிட் கலர் அப்ளை பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக. அந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது கலர் அதில் மேலே கொடுத்தோன்னாக்கா அழகாக வரும். இந்த ஃபேப்ரிக் பெயிண்ட்லேயே நிறைய கலர்ஸ் இருக்குது. அதாவது அக்ரிலிக்கு ப்ளைனாக கூட இருக்கும், சிலது பேர்ல் கலர் இருக்கும். பேர்ல் கலருங்கிறது என்னென்னா கொஞ்சம் ஷைனிங் இருக்கும், பட் அது எட்ஜஸ்க்கெல்லாம் சரியாக வராது. ஸோ அதனால் ரெண்டுமே நான் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒயிட் கலர் கொடுத்துட்டு அதுக்கு மேலே பேஸ் நமக்கு பிடிச்ச கலர் எதுவோ. இப்போ பேர்டுங்கிறதுனால இந்த சாரியில் ப்ளூ கலர் பார்டர் இருக்கனால நான் ப்ளூ கலர் பேர்டு கொடுத்துருக்கேன். பட் இதெல்லாம் க்ரீன், அப்புறம் இந்த ஃப்ளவர்ஸ்க்கு ரோஸ், நம்ம வேண்டிய கலர் எதுவோ அதை கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம இது பண்ணி கொடுத்துட்டு பேஸ் கலர் உள்ளே நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவுட்லைனில் பிளாக் கொடுத்தா நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். பிளாக்கும் கொடுக்கலாம், டார்க் மெரூன் கலரும் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம மெதுவாக அப்ளை பண்ணலாம். இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது நம்ம ப்ரஷ் எப்படி பிடிச்சிக்கிறோங்கிறது தான். ப்ரஷ்ஷு நம்ம ஃபேப்ரிக் பெயிண்டில் கொஞ்சம் தண்ணி கலக்கிட்டு கொஞ்சம் லிக்விடாக பண்ணிவிட்டு கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய உள்ளே நம்ம ப்ராடாக போடும்போது நம்ம கொஞ்சம் வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் லிக்விடாக கலந்துட்டு போடலாம். அதே மாதிரி அவுட்லைன் நல்லா ப்ரஷ்ஷை நம்ம டிப் பண்ணிவிட்டு நல்ல ஓரத்தில் நம்ம ப்ரஷ்ஷை நல்லா தேய்ச்சிட்டு ப்ரஷ்ஷில் பெயிண்ட்டு ஒழுகக்கூடாது, அந்த மாதிரி பார்த்துக்கணும். அப்போ நமக்கு பென்சிலில் போடுற மாதிரியும் அழகாக வரும். ஸோ இது ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஒவ்வொரு மெதுவாக நம்ம ஒன்று பண்ணலாம். எதுக்கு நம்ம எந்த கலர் போடணுங்கிறது நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். எந்த கலர்னாலும் அப்ளை பண்ணலாம். இதில் கோல்டு கலர் இருக்குது. எல்லா கலர்ஸ்க்கும் மேக்ஸிமம் எல்லா கலருமே இருக்கும். சில கலர் நமக்கு வரலன்னா 2-3 கலர் மிக்ஸ் பண்ணி கூட போடலாம். ஷேடிங் கொடுக்கறதுக்கு 2-3 கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு போர்ட்ரேட்டில் ஃபிகர்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது இந்த வரும். ஸோ இது மாதிரி முந்தியில் நான் 3 கலர் போட்டு நீங்களும் இதே மாதிரி சின்னதாக ஒரு படம் எடுத்துகிட்டு டிசைன்